brother. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. فأما الإنسان إذا ما ابتلاه ربه فأكرمه ونعمه فيقول ربي أكرمن وأما إذا ما ابتلاه فقدر عليه رزقه فيقول ربي أهانن. صدق الله العليم. மதிப்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இறுதி வரையில் அவன் விரும்பக்கூடிய அமல்களில் இஸ்திகாமத்தாக வைப்பானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, ஒரு அமலை செய்கிறது, அல்லாஹ்வுக்கு விரும்பக்கூடிய ஒரு செயலை செய்கிறது கெட்டித்தனம் அல்ல. அந்த அமல்ல உறுதியாக இருக்கிறதும் அதன் மூலமாக அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெறுறது தான் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. இந்த ரமதானுடைய அதிகமான ஒரு பகுதி எங்களை விட்டு பிரிந்துட்டு 26 இரவுகள் பிரிந்துட்டு மீதமுள்ள ஒரு 4 இரவுகள் அல்லது 3 இரவுகள் தான் மீதமாக இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு தந்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஒரு பெரிய ஒரு கொடை. ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய இந்த உலகத்துல நாங்க இந்த விடயங்களை பாக்கியமாக கருதுறதில்லை. We don't regard this as, the bounty of Allah. Coming to masjid, we don't regard that. அதை நாங்க ஒரு நிஅமத்தின் விலையும் கொள்றதில்லை. அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அடியார்களுக்கு, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த விடயம் தான் இது. நாளைய கியாமத்துடைய நாள்ல சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துள்ளுக்கு போனதுக்கு பின்னால அல்லாஹ் அவங்களுக்கு விருப்பமான எல்லாத்தையும் கொடுத்துருவான். மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், உங்களோட மனம் எது விரும்புதோ, whatever your heart desire. மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். அல்லாஹ் எதெல்லாம் வாக்குறுதி தந்தான் எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுப்பான். இது அனைத்தையும் பெற்றதுக்கு பின்னால, அனைத்தையும் கொடுத்ததுக்கு பின்னால அல்லாஹ் அடியார்களை பார்த்து, அல்லாஹ்வுடைய அடிமைகளை பார்த்து, ஹல் ரலீதும், நீங்க பொருந்தி கொண்டீங்களா, நீங்க பொருந்தி கொண்டீங்களா, நீங்க பொருந்தி கொண்டீங்களா என்று அல்லாஹ் கேட்பான். அடியார்கள் சொல்லுவார்கள், கைஃபலா கைஃபலா நர்தா யா ரப்பனா, எங்களுடைய ரப்பே, என்னுடைய ரப்பே, எப்படி நாங்க பொருந்தி கொள்ளாம இருக்கிறது? எல்லாத்தையும் நீ தந்திருக்கிறாயே, எல்லாத்தையும் நீங்களுக்கு தந்திருக்கிறாயே, எங்களோட மனம் எதெல்லாம் விரும்புதோ, whatever our heart desires you have granted us, how can we be ungrateful for you? How can we be not happy with what you have granted us? அந்த நேரத்தில் அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், இதை விட ஒரு சிறந்ததொன்று தருவா, நான் இதை விட சிறந்தொன்று தருவா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானாம், அல்லாஹ் அக்பர், உஹில்ல அலைக்கும் ரில்வானி, உஹில்ல அலைக்கும் ரில்வானி ஃபலா அஸ்குது பஅதஹு அபதா, உஹில்ல அலைக்கும் ரில்வானி ஃபலா அஸ்குது பஅதஹு அபதா. உங்களுக்கு என்னுடைய திருப்பொருத்தத்தை நான் ஹலாலாக்கிட்டேன், இதுக்கு பின்னால் உங்களோட கோபப்படவே மாட்டேன். அன்பார்ந்த சகோதரர்களே,
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமதான் இங்க இபாதத்தல் செய்யக்கூடிய நன்கொடைகள் இது அனைத்திலையும் நாம் எதிர்பார்க்கிறது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் இது எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக தருவான். அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம். அல்லாஹ் மனிதனுடைய நிலைமைய இந்த உலகத்துல மனிதனுக்கு அல்லாஹ் சொன்ன இது ரெண்டையும் ஒரு சோதனை தான் சொல்றான். அல்லாஹ் is explaining both the condition, the positive, all the prosperous. This also Allah says as a test. فَأَمَّا الْإِنسَانُ إِذَا مَا ابْتَلَاهُ, எப்ப நான் மனிதனை நல்லா விரிவாகி நல்ல அமைப்புல சொத்து செல்வங்களை கொடுத்து சோதிக்கிற நேரத்துல மனிதன் சொல்றான் ஃபயகூலு ரப்பி அக்ரமன், அல்லாஹ் என்னை சங்கைப்படுத்த. இது அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை. எங்களுக்கு இந்த உலகத்துல விரும்புறது அல்லாஹ் தாரது. எங்கட மனத்துல அல்லாஹ் எதை விரும்புறோமோ ஒரு நல்ல சொகுசான, கஷ்டமில்லாத, வருத்தம் இல்லாத, நோய் இல்லாம ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தாரான். நல்ல பிள்ளைகள் அல்லாஹ் தந்திருக்கிறான். கண் குளிர்ச்சி அவங்கள பார்த்தா. நல்ல கணவன்மார்கள் அல்லாஹ் தந்திருக்கிறான். அவங்க வீட்டுக்கு வந்தா சந்தோஷம் எங்களுக்கு. நல்ல மனைவிமார்கள் அல்லாஹ் தந்திருக்கிறான். அவங்கள பார்த்தா எங்கட மனம் எல்லாம் அப்படியே சந்தோஷம் மகிழ்ச்சியால நிரம்பி கொட்டுது. இவ்வளவு அழகான அல்லாஹ்வுடைய நிஅமத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த நேரத்துல நாங்க சொல்றோம் ஃபயகூலு ரப்பி அக்ரமன். அதுக்கு மாத்தமாக அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் கொஞ்சம் எங்களுக்கு தரக்கூடியதுல அல்லாஹ் கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் குறைச்சி அப்படி கொஞ்சம் குறைவாக தார நேரத்துல மனுஷன் சொல்றானாம் ஃபயகூலு ரப்பி அஹானன், என ரப் அல்லாஹ் என்னை கேவலப்படுத்துறார். இது ரெண்டும் அல்லாஹ்வுடைய சோதனை. இது ரெண்டும் அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அடியான் இருக்கிறானே, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அல்லாஹ்வுக்காகவே இந்த உலகத்துல வாழக்கூடியவங்க அல்லாஹ் எந்த நிலைமையை கொடுத்தாலும் புரிந்துக்கணும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நபிமார்களை ஒவ்வொரு நிலைமையில வாழ வச்சு அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பாடத்தை படிச்சான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இந்த உலகத்துடைய முழு ஆட்சியும் அல்லாஹ் கொடுத்தான். முழு ஆட்சியும் கொடுத்தான். ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நடந்து கொண்டாங்க? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்விடத்துல அந்த ஆட்சியை கேட்கிற நேரத்திலையும் அந்த துஆல முதலாவதாக அவங்க பாவத்தை முன் வச்சா, ரப்பி குஃபிர்லி ரப்பி குஃபிர்லி முல்கல் லா யன்பகி லிஅஹதின் மின் பஅதி. யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னி. அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய நியாமத் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல எங்கட பாவத்தை நாங்க உணர்றது இருக்குதே, அத அந்த பாவத்தை உணர்ந்து அல்லாஹ் நான் இந்த பாவத்தை, எத்தனையோ பேர் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, அவங்க இதை பாவமாக உணர்றாங்க இல்ல, அது பாவம் என்று உணர்றாங்க இல்ல, அது அப்படியே செஞ்சு கொண்டு உள்ளம் இருட்டாக இருக்கு, இருள் அடைஞ்சிருக்குது, அதனால பாவம் என்று என்றாங்க இல்ல, பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. தௌபா செய்யற நேரத்துல கூட அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிற நேரத்துல கூட அந்த விடயம் அவங்களோட சிந்தனைக்கு வருது இல்லை. நபிமார்களுடைய அழகான முன்மாதிரி என்ன செஞ்சாங்க? பாவ மன்னிப்பு கேட்டாங்க, அதுக்கு பின்னால் அல்லாஹ் இடத்துல முன் வச்சாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம், அல்லாஹ் 70 வருடங்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சொகுசான வாழ்க்கை, அதிகமான மனைவி மக்கள், அதிகமான பிள்ளைகள், அதே போல கால்நடைகள், தோட்டம் தெருவுகள், இது எல்லாத்தையும் கொடுத்திருந்தார். அல்லாஹ் அக்பர். எந்த அளவுக்கு சொன்னா அல்லாஹ் அவருக்கு அவர் விரும்பி எல்லாம் சொத்து செல்வங்களையும் கொடுத்திருந்தார். அதுக்கு பின்னால் அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் கொஞ்சம் காலம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து சோதிக்கிறான். ஒரு நோயின் மூலமாக அல்லாஹ் சோதிக்கிறான். அல்லாஹ் எங்கள் அனைவரும் பயங்கரமான நோய்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்கட உள்ளம், எங்கட ஈமான் தாங்க முடியாத சோதனையை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படியான ஒரு நோய், பயங்கரமான நோய்ண்டா, முழு உடம்பும் அப்படியே அழுக்காகுது, நார ஆரம்பிக்குது, ஊர்ல வச்சு கொள்ளேலா நாத்தம், எல்லாருமே அவரை விட்டுட்டு போறாங்க, மனைவி மக்களும் விட்டுட்டு போறாங்க, எல்லாரும் கை விட்டுட்டாங்க, யாராலையும் அவரை பார்க்க முடியாது, என்ன மருந்து செஞ்சாலும் ஒன்றுமே சரி வரதில்லை. நோயை கொடுக்கக்கூடிய அல்லாஹ், நிவாரணையை கொடுக்கக்கூடிய அல்லாஹ், ஷிஃபா அல்லாஹுடைய கையில இருக்குது, அதே போல நோயும் அல்லாஹுடைய கையில இருக்குது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவையாவது அல்லாஹ் இடத்துல முறையிடல,
அதெல்லாம் நீ ஏன் இப்படி செஞ்சிருக்க முறையிடல. அல்லாஹ் மௌனமாகத்தான் இருக்கிறாங்க. கையேந்து துஆ செய்யவும் இல்லை, யா அல்லாஹ் இந்த நிலைமையை மாத்து சொல்லி துஆ செய்யவும் இல்லை. இது எங்களுக்கு ஒரு படிப்பின. அப்ப அவங்களுக்கு ஒரு மனைவி இருந்தாங்க, ரஹ்மா என்று சொல்லி. இந்த மனைவி கடைசி வரை இருந்தாங்க. சொன்னாங்க, அல்லாஹ் இடத்துல நீங்க கேட்டா அல்லாஹ் உங்களோட துஆவை கபூல் செய்வான். நீங்க ஏன் அல்லாஹ் பக்கம் கையேந்தாம இருக்கிறீங்க? கேளுங்களே. மிச்சம் காலம் 7 வருஷம் அவருக்கு கஷ்டம். அதுக்கு பின்னால் அல்லாஹ் இடத்துல கையேந்துறாரு. கையேந்த முன்னால மனைவியை பார்த்து அவர் சொல்றாரு, அல்லாஹ் எனக்கு 70 வருடங்கள் அழகான ஒரு சொகுசான வாழ்க்கையை தந்தான். இந்த 7 வருடம் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான். எனக்கு வெக்கமாக இருக்கு அல்லாஹ் இடத்துல கேட்க, வெக்கமாக இருக்குது. ஏன் அல்லாஹ் எனக்கு இவ்வளவு நல்லது தந்தான், எனக்கு எப்படி மறக்கலாம்? அன்பான சகோதரர்களே, எங்களுக்கு ஒரு கஷ்டம் வார நேரத்துல நாங்க அதுக்கு முன்னால் அல்லாஹ் செஞ்ச அனைத்து நிஅமத்திலையும் மறக்கிறோம். அதுக்கு நாங்க தௌபா செய்வோம். கொஞ்சம் கஷ்டம் வார நேரத்துல நான் என்ன இவ்வளவு ஒரு நாள் தொழுந்து இவ்வளவு நாள் நோம்பு நோத்து நான் என்னத்தை இன்னும் நாங்க நன்றி கெட்ட வார்த்தைகள் எங்கள்கிட்ட இருந்து வெளியாகுது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஏன் அல்லாஹ் என்னைய சோதிக்கிறான் என்ற அமைப்புல நான் கேட்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாம் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்களாக மாறணும். அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்ளணும். அதுக்காக வேண்டி அல்லாஹ் எங்களை சோதிச்சு பார்க்கணும். அது எல்லாத்தையும் மறந்துடுவோம். உதாரணமாக எங்களுக்கு மத்தியிலையும் நாங்க சில விடயங்களை செய்யற நேரத்துல கணவன் மனைவியாக, பெற்றார்கள் பிள்ளைகள் உறவுலையும் எவ்வளவு வருடங்கள் கணவன் கஷ்டப்படுறாரு, மனைவியும் கஷ்டப்படுறா, 2 பேரும் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தை கெட்டெழுப்புறாங்க. இடையில ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது. கணவன் அல்லது மனைவி சொல்றா, உங்களை திருமணம் முடிச்சு எந்த ஒரு நலவையும் நான் காணல. அல்லாஹ் மனிதனை பத்தி குர்ஆனில் சொல்லும் போது, இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், மனிதன் இருக்கிறானே அவனுடைய ரப்புக்கு, அவனுடைய இறைச்சனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அதே போல பெற்றார்கள் பிள்ளைகளுக்கு அவங்க பிறந்தத்திலிருந்து ஒத்தாகும் வரை, பிறந்தத்திலிருந்து பெரிய ஆள் ஆகும் வரைக்கும், அவங்க இண்டிபெண்டன்ட் ஆகும் வரைக்கும் எவ்வளவு பெற்றார்கள் கஷ்டப்படுறாங்க. ஏதோ ஒரு நேரத்துல அவங்களுக்கு விருப்பமான ஆடை எடுத்து கொடுக்கல, அல்லது விருப்பமான விஷயத்தை செய்யல, அல்லது அவங்களோட திருமணத்துடைய கட்டம் வருது. இந்த நேரங்கள்ல பெற்றார்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு கசப்பான இன்சிடென்ட் நடந்தா, அந்த நேரத்துல பிள்ளைகள் பாவிக்கக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். எங்களோட வார்த்தைகள் வெளியாகுது, இது ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் இடத்துல நாம் பதில் சொல்லணும். ஒரு நாளும் நாம் தொழுறோம், தௌபா செய்றோம், அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கிறோம், திரும்பி போறோம், அதே நிலைமையில தான் இருக்கிறோம். ரமலான் எங்களை விட்டு வேகமாக போயிட்டு கொண்டிருக்குது, எங்களை விட்டு வேகமாக பிரிஞ்சு கொண்டிருக்குது. மீதமாக இருக்கக்கூடிய கொஞ்சம் இரவுகள் தான் நாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் எதற்காக வேண்டி எங்களுக்கு ரமலானை தந்தானோ, எதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த நோன்பை தந்தானோ, அந்த கடமைகளை, அந்த நோக்கத்தை நாங்க அடைஞ்சிருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் ஒரு நோக்கத்தை வச்சு, நாங்க சும்மா நோம்பு நோக்கல்ல, நாங்க பசியோட இருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு எதுவும் கூட போறதும் இல்ல, நாங்க சாப்பிடுறதுனால அல்லாஹ்வுடைய ரிஸ்க் குறைய போறதும் இல்லை. இத ஃபுட் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் அல்ல. ரமலான்ல தான் அல்லாஹ் கூடியாதாரம் உணவு இல்ல, இப்ப கொஞ்சம் திண்டாதான் மத்த 11 மாசத்துக்கு சாப்பிட இயலும், அப்படியான ஒரு ப்ரோக்ராம் அல்ல. ரமலான்ல அல்லாஹ் எங்களுக்கு திறந்து தாரான். இது என்ன? இதனால ஒரு நோக்கத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு, ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கு. எத்தனை பேர் நாங்க இந்த ரமலான்ல அல்லாஹோட ரகசியமாக, அல்லாஹோட தனிமையாக ரகசியம் கதைச்சோம். சுஜூதுக்கு போயிட்டு, யா அல்லாஹ் நான் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேன், யா அல்லாஹ் என்னுடைய சகோதரர்கள் குடும்பத்தார்கள் அங்க இலங்கையில் இருக்கிறாங்க, என்னே யா அல்லாஹ் நீ எங்க அனுப்பி வைத்தாய், நான் இங்க எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறேன், நல்ல சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், யா அல்லாஹ் நான் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேன். இந்த பாவங்களை தனிமையான முறையில அல்லாஹிடத்துல முறையிடக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? எங்கட தொடர்பு அல்லாஹோட உறுதியாக வேண்டும். ரமதான்ல குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதிலேயும் குறிப்பாக கடைசி இரவுகள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
அவங்க இரவுல நிற்பாங்க, குடும்பத்தையும் எழுப்பாட்டுவாங்க. இரவு தொழுகையில அவங்க மிச்ச நீண்ட நேரம் தொழுகையில ஈடுபடுவாங்க. அல்லாஹோட முனாஜாத்ல அல்லாஹோட பேசி கொண்டிருப்பாங்க. நாங்க அந்த இந்த தொடர்பை அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, இது உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது. என் அல்லாஹுடைய தொடர்பு இருக்குது. இது ஒரு இன்பமான ஒரு விஷயம். அல்லாஹ் அனைவருக்கும் அந்த இன்பத்தை, அந்த ருசிய அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானா, அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இந்த தொழுகையில நாங்க இஸ்திகாமத். நாங்க எத்தனை பேர் நாங்க எல்லாரும் விரும்புறோம் எங்கட மௌத்து நல்ல மௌத் ஆகணும். யாரும் விருப்பம் இல்ல எங்கட மௌத்து ஒரு மோசமான மௌத் ஆகணும் என்று. ஆனா அந்த நல்ல மௌத்துக்காக வேண்டி, அந்த நல்ல முடிவுக்காக வேண்டி எத்தனை பேர் நாங்க தொழுறோம், எத்தனை பேர் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறோம், எத்தனை பேர் அதுக்காக வேண்டி முயற்சிறோம். உலகத்தில் எல்லோரும் விரும்புறது நல்லத, ஆனா அதுக்காக வேண்டி முயற்சி செய்ய யாருமே விருப்பம் இல்லை. உதாரணத்துக்கு இப்ப நான் எல்லாட்டையும் கேட்டா சொர்க்கத்துக்கு போ யாருக்கு விருப்பம் என்றா எல்லாரும் கையிஷ்டம் சொல்லுங்க பாக்க. யாரு இப்ப சொர்க்கத்துல தான் ஆகிக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், ஜன்னல தான் இருக்கிறீங்க. அல்லாஹ் இதை விட ஒரு பெரிய ஜன்னா உங்களுக்கு நசீபாக்குவான். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்குவான். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் யாருக்கு போகணும் என்றா எல்லாரும் கையிஷ்டம். ஆனா அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ எப்படி நீங்க அடைய போறீங்கன்னு கேட்டா ஒருத்தரும் யோசிப்பீங்க. how you gonna reach that goal? இப்போ ஒருத்தர் ஒவ்வொருமா யோசிப்பாங்க. அந்த விஷயத்துல நாங்க ஒவ்வொருத்தரும் முயற்சியணும். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். அதுக்குரிய வழி என்ன, அதுக்குரிய முறை என்ன, அதுக்குரிய முறை என்ன, என் வாழ்க்கையை நான் எப்படி அமைச்சு கொள்ளணும். இந்த உலகத்துல அல்லாஹோட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹ் இந்த உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பெரிய ஒரு நியமத் தான் இந்த ஈமானுடைய நியமத். the gift of iman, nothing. A person has everything in this world. Allah have granted him everything, you name it, whatever it is. Even Sulaiman alayhi salam, he had everything, but what did he ask? கடைசி என்ன கேட்டாங்கண்டா, யா அல்லாஹ், அல்லாஹ் உனக்கு நன்றி உள்ள அடியானாக நான் மௌத்தாகணும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எனக்கு இதெல்லாம், யா அல்லாஹ் நீ இதெல்லாம் எனக்கு தந்தேக்க. You have granted me everything. What liyabluwani ashkur am akfur. Allah is testing me. Allah எங்களை சோதிக்கிறான். Am I going to be grateful for him or be ungrateful for him? அல்லாஹ் சோதிச்சு கொண்டிருக்கிறான். அப்ப நாங்க பார்க்கணும் எல்லா நிலைமையிலையும் எங்களுக்கு அல்லாஹ் எங்கிட்ட விரும்பக்கூடிய விஷயம் என்ன. எல்லா நேரத்திலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ் என்கிட்ட விரும்பக்கூடியது என்ன, இந்த நேரத்தில் நான் என்ன செய்யணும். அப்ப இந்த திருப்பொருத்தத்தை, அல்லாஹுடைய இந்த ரிலாவை, அதைத்தான் நாடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹுடைய இந்த தௌபாவை, திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக இரவுகள் நெருங்கிக் கொண்டிருக்குது. அதிகமான உலமாக்களுடைய கருத்தின் அடிப்படையில் லைலத்துல் கத்ருடைய இரவு அது 27வது இரவு என்று அதிகமான இரவுகள் அதிகமான உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை வைத்துதான் உலகத்தில் எல்லா பகுதிகளிலையும் 27வது இரவு குறிப்பாக பல அமல்களின் மூலமாக இரவையும் ஹயாத்தாக்குவார்கள். என்ன நோக்கம்? அது லைலத்துல் கத்ர் என்று உறுதி இல்லை, ஆனால் ஒரு சான்ஸ் இருக்குது. அல்லாஹ் நாங்க ட்ரை பண்ணுவோம். அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அந்த லைலத்துல் கத்ர் நசீபாக்கணும். அன்பார்ந்த சகோதரர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லைலத்துல் கத்ர் ஒருத்தர் 40 வருஷம் வாழ்ந்தாருண்டா, 40 வருஷத்துல 12 வயசு அல்லது 10 வயசுல இந்த நோம்பு நோக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப 30 வருஷம் 30 நோம்புகள் அவர் ஒரு சிந்தனையோட ஒரு நல்ல வளர்ந்தவராக ஒரு 30 நோம்புகளை பிடிக்கிறார். அந்த 30 நோம்புகளையும் லைலத்துல் கத்ருடைய இரவு அடைஞ்சா எத்தனை 1000 வருடங்களுடைய இபாதத்துன்னு பாருங்க. எத்தனை 1000 வருடங்களுடைய இபாதத்துன்னு பாருங்க. ஏன் ஒரு இரவு 30 லைலத்துல் கத்ர் கிடைச்சிருக்கும். ஒரு லைலத்துல் கத்ர் 83 வருடங்கள் ஆகும். அப்ப 83 30ஆக பெருக்கினா எங்கட மேத்தமேட்டிஷியன் இருக்கிறாரு இங்க இன்னைக்கு சொல்லுங்க பாக்க. 83 30ஆக பெருக்கினா எத்தனை வருடங்கள்? 2400 2400 வருடங்கள் இபாதத் செஞ்ச நன்மை. அல்லாஹ் அக்பர். 2400 வருடங்கள் இபாதத் செஞ்ச நன்மை எங்களால முடியாது. எங்களை யாருக்கும் எத்தனை செஞ்சுரிஸ், எத்தனை நூற்றாண்டுகள், 24 நூற்றாண்டுகள்
அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு செஞ்சிருக்கக்கூடிய பெரிய ஒரு நியமத்தான், பெரிய ஒரு பாக்கியம்தான். கொஞ்சம் காலம்தான் நாங்க வாழ்வோம், ஆனால் எங்களுக்கு முன்னிய வாழ்ந்தவங்க சாதிக்காத எதையும் நாங்க சாதிப்போம். 2 ரக்காத்துடைய தொழுக, ஜும்மாவுடைய 2 ரக்காத் 200 வருடங்களுடைய இபாதத்தை விட சிறந்தது என்று சில ஹதீஸ்ல வந்திருக்கு. எங்கட எத்தனை பேருக்கு ஜாபின் காரணமாக ஜும்மா விடுபடுது? அல்லாஹ் பாதுகாக்கும், அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ் இடத்துல கேளுங்க, யா அல்லாஹ், யா அல்லாஹ், சில வாலிபர்கள் இருக்கிறாங்க, ஃபர்த் ஒரு பக்கம் விடுங்க, அல்லாஹ் அந்த வாலிபர்களுக்கு ரஹ்மத் செய்யணும். ஒரு சுன்னத்தை அந்த ஜப்ல அங்க வேலை செய்யற இடத்துல சுன்னத்தை செய்ய விடுறாங்க இல்ல, அதனால சொல்றாங்க எனக்கு ஒரு ஜப் வானம் என்றார். அல்லாஹ் ஒரு சுன்னத்தை அவ்வளவுக்கு அல்லாஹுடைய நபியின் மீது நேசம், அதான் உண்மையான நேசம். அப்படி அன்பு இல்லைண்டா பரவாயில்ல, கொஞ்சம் அங்கால வெட்ட போடுவோம், இங்கால கொத்தொண்ட போடுவோம், அதுக்கு பின்னால அல்லாஹ்வுக்கு தெரியும் தானே என்று சொல்லி நாங்க எப்பயும் அப்படிதான் பேசுவோம் எல்லா விஷயத்திலையும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வின் பக்கம் நாங்க நெருங்க வேண்டும். முதலாவது நோக்கம் இந்த ரமதான்ல அல்லாஹோட எங்களோட தொடர்பு நாங்க சீராக்கிட்டோம். 2வது நோக்கம், அல்லாஹ் எப்படி அல்லாஹ் படைத்தவனோட எங்கட தொடர்பை சீராக்குறதோ அதே போல அல்லாஹுடைய படைப்பினங்களோட எங்கட தொடர்பை சீராக்குறதும் ரமலானுடைய நோக்கமாக இருக்குது. அல் ஹல்கு இயாதுல்லாஹ், அல்லாஹுடைய அனைத்து படைப்பினங்களும் அல்லாஹுடைய குடும்பத்தை. ஹதீஸ்ல வந்திருக்குது, அல் ஹல்கு இயாதுல்லாஹ், அல்லாஹுடைய எல்லா படைப்பினங்களும் அல்லாஹுடைய, அதை ஒவ்வொன்றையும் நீங்க மதிக்கணும், ஒவ்வொன்றுக்கும் இரக்கம் காட்டணும். அது பூனையாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அதுக்கு கருணை காட்டக்கூடியவங்களாக இருக்கும். அவங்களோட தொடர்பு நாங்க சீராய் கொள்ளணும். எங்களோட உறவுகள், குடும்ப உறவுகள், கணவன் மனைவி என்ற அடிப்படையில, பெற்றார்கள் பிள்ளைகள் என்ற அடிப்படையில, அதே போல எங்கட சகோதரர்கள் என்ற அடிப்படையில இந்த உறவுகள் மிக முக்கியமானது. இஸ்லாத்துல 2 பகுதி இருக்குது. இந்த 2 பகுதியிலையும் குர்ஆன் அதிகமாக வலியுறுத்தக்கூடிய பகுதிதான் மற்றவங்களுடைய ஹக், மற்றவங்களுடைய உரிமைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹஜ்ஜத்துல் வதால இறுதியாக கடைசியாக இந்த ஹக்களை வலியுறுத்தினாங்க. பெண்களுடைய கடமைகள், அடிமைகளுடைய கடமைகள், மிருகங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்களோட கடமைகள். அல்லாஹு அக்பர். இந்த விடயத்துல நாங்க கவனம், எவ்வளவுதான் இபாதத் செஞ்சாலும் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற முடியாது. இந்த விடயத்துல எங்கட எந்த ஒரு அமலும் சீரில்லைண்டா, எங்கட தொழில் சீரில்லைண்டா எந்த ஒரு இதையும் செய்ய முடியாது. எங்கட எண்ணங்கள் எதனால நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் என்று பாருங்க. நாங்க தொழிலுக்கு போறோம், see Allah's love. பஜாருக்கு போறோம் எதுக்காக வேண்டி? உலகத்தை சம்பாதிக்க. அந்த போற நேரத்துல அல்லாஹுடைய ஜிக்ரோட பஜாருக்கு போறீங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் அல்லது வஹுவ ஹய்யுன் லா யமூத் பியதில் கைர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று 4வது கலிமாவை யாரும் ஓதிட்டு, சின்ன ஒரு விஷயம், ஆனா ஷைத்தான் செய்ய விட மாட்டான். கொஞ்சம் யோசிப்பா. இன்றைக்கு எல்லாரும் தொழிலுக்கு போனீங்க, எத்தனை பேர் ஓதினீங்கன்னு கேட்டா கொஞ்சம் யோசிப்பீங்க. ஓதினேனா டவுட்ல தான் இப்போ எல்லாரும். Shaitan will not allow you to do. அல்லாஹ் எவ்வளவு ஒரு பெரிய நன்மையை வச்சிருக்கிறான் என்றா, யாராவது இந்த திக்ர ஓதுனாங்கண்டா, ஒரு ஹதீஸின் அடிப்படையில அல்லாஹ், திர்மிதி ஷரீஃப்ல வருது ஹதீஸ், அல்லாஹ் அவருடைய 1000 பாவங்களை மன்னிக்கிறான். அல்லாஹ் அவருக்கு 1000 நன்மைகள் அல்லாஹ் கொடுக்கிறான். அவருடைய 1000 தரஜாக்களை, அந்தஸ்துகள் அல்லாஹ் கூட்டுறான். அது மட்டுமல்ல, வபனா லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அவருக்காக வேண்டி ஒரு வீட்டை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு. அல்லாஹ் அக்பர். நாங்க இங்க இருந்து போறோம், இங்க வீடு வாங்கி கொள்ளணும், இங்க தொழில் இங்க நல்ல அழகா வாழணும் என்று, ஆனா அது அல்லாஹுடைய திக்ரோட நாங்க தொட்டு செல்வோம். அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் இருப்பாரு. அதனால இந்த உலக வாழ்க்கை இருக்குதே, அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வானம் என்று சொல்லல. ஆனா அது ஒவ்வொன்றையும் மாடரேட்டா, ஒவ்வொன்றுக்கும் நேரம் இருக்குது. தொழுகைக்கு ஒரு நேரம் இருக்குது, குடும்பத்துக்கு ஒரு நேரம் இருக்குது, நண்பர்மாருக்கு நீங்க நேரம் கொடுக்கணும், உன பிள்ளைகளுக்கு நீங்க டைம் கொடுக்கணும். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம். அந்த ஒவ்வொன்றையும் ஒழுங்கான முறையில நீங்க செஞ்சீங்கடா, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு ஒரு மனமான வாழ்க்கைங்க. நாங்க அல்லாஹ் சொன்ன அடிப்படையில, அல்லாஹ் விரும்புற முறையில் எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொண்டோம். முதலாவது வாக்குறுதி,
முதலாவது வாக்குறுதியில் லனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா மன் அமில சாலிஹம் மின் ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة وَلَنَجْزِيَنَّهُمْ أَجْرَهُمْ بِأَحْسَنِ مَا كَانُوا يَعْمَلُونَ. அல்லாஹ் சொல்ல, நீங்க யாரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு மனமான அல்லாஹ்வுடைய நல்ல அமல் செஞ்சு வாழ்றீங்க, அல்லாஹ் சொல்றான் உறுதியாக, அல்லாஹ் சொல்றான் திட்டவட்டமாக, டெஃபினெட்லி அல்லாஹ் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றான் அவங்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு மனமான வாழ்க்கை கொடுக்கும். وَلَنَجْزِيَنَّهُمْ أَجْرَهُمْ بِأَحْسَنِ مَا كَانُوا يَعْمَلُونَ. நாளை கியாமத் நாள்ல எந்த விஷயத்தை அவங்க செஞ்சு கொண்டிருந்தாங்களோ அதுக்குரிய கூலியை நாங்க கொடுப்போம். இங்க அல்லாஹ் நிம்மதியான ஒரு வாழ்க்கை. இந்த ஈமானும் அல்லாஹோட தொடர்பு இல்லைண்டா உலகத்தில் எல்லாமே இருக்கும், ஆனா அந்த நிம்மதி கிடைக்காது, அந்த கண்டென்ட்மெண்ட் கிடைக்காது. இப்பயும் ஏதோ ஒன்று இல்லாத போலதான் இருக்கும். மக்கள் அதிகமாக உலகத்துல ஒரு சர்வே செஞ்சிருக்கிறாங்க, அதிகமாக தற்கொலை செய்யக்கூடியவங்க, சூசைட் செய்யக்கூடியவங்க பெர்சன்டேஜ்ல 19 above எல்லாம் சொகுசும் சொத்து செல்வங்கள் இருக்கக்கூடியவங்க தான் சூசைட் செஞ்சிருக்காங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? அவங்க அதெல்லாம் அடைஞ்சு கொண்டது, அதுக்கு பின்னால போனது ஏதோ ஒரு நிம்மதியை தேடிக்கொண்டு போறாங்க போறாங்க போறாங்க, முடிவில்லாத ஒரு பயணமாக இருக்குது. அவங்களுக்கு அல்லாஹ் என்ற ஞாபகம் இல்ல, அந்த கஷ்டங்கள் வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லாஹ் இடத்துல கையேந்தி பேசக்கூடிய அந்த உறவு இல்ல, அந்த தொடர்பு இல்ல. அன்பான சகோதரர்களே, எவ்வளவுதான் இருந்தாலும் போதா, எவ்வளவுதான் இருந்தாலும் நிம்மதி இல்ல. வீடு இருக்குது, வீட்டுல எல்லாம் சொகுசுக்குரிய எல்லாம் அவருக்கு கம்ஃபர்ட்டுக்கு தேவையான எல்லா வஸ்துவும் இருக்குது, ஆனா அவருக்கு நிம்மதி இல்லை. அதனால இந்த உலக வாழ்க்கை இருக்குது, எல்லாத்துக்கும் நீங்க டைமை கொடுங்க. குடும்பம் பிள்ளைகளுக்கு நேரத்தை கொடுங்க, மனைவி மக்களுக்கு நீங்க நேரத்தை கொடுங்க, கணவன் மனைவியின் அடிப்படையில உறவை நீங்க சக்திப்படுத்துங்க, பெற்றார்கள் பிள்ளைகள் அடிப்படையில உறவை சீராக்கிக்கோங்க, அல்லாஹ்வுக்கு சந்தோஷமாக அடைஞ்சுக்கோங்க. கணவன் மனைவியுடைய உறவும் ஒரு இபாதத் தான், பெற்றார்கள் பிள்ளைகளுடைய உறவும் ஒரு இபாதத். வணக்கம். குடும்பத்தை சேர்ந்து குடும்ப ஃபேமிலி கேதரிங் எல்லாரையும் அரைச்சி ஒருத்தர் இருக்கிறாரு, 2 பேர், ஒருத்தர் வீடை கெட்டுறாரு. அவர்கிட்ட நோக்கம் என்னண்டா, என் வீடு பெரிய வீடாக இருக்கணும், எல்லாரும் என் வீட்டை பார்த்து அப்படியே நல்ல ஒரு வீடு கெட்டிக்கிறாரு, என்ன எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு போகணும் என்று நீயத்துல கெட்டுறாரு. அவருக்கு அந்த வீட்டின் மூலமாக எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. அவர் செலவழிச்ச பணத்துல மோசமான பணம் வீடுக்காக வேண்டி செலவழிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த கேட்டகரியில் அவர் ஆவார். இன்னொருத்தர் என்ன நோக்கத்துல கெட்டுறாருண்டா, எனக்கு ஒரு பெரிய குடும்பம் இருக்குது, என் மனைவியை நான் சந்தோஷமா வீட்டுல வைக்கணும், என்னோட பிள்ளைகள் கம்ஃபர்டபுளாக வீட்டுல இருக்கணும், என் குடும்பத்தார எல்லாரையும் அழைக்கணும், அவங்களுக்கு நல்ல ஒரு பாபக்யூ வைக்கணும், இரவைக்கு எல்லாம் சேர்ந்து நல்ல சாப்பாடு, மாஷா அல்லாஹ், என் குடும்பத்தை நான் சேர்த்து வாழணும், அவங்களுக்கு நான் எல்லா தந்திருக்கக்கூடிய நியாமத்துல நான் அவங்களுக்கு கொடுக்கணும் என்ற நீயத்தோட அவர் கெட்டுறாரு. அல்லாஹ் அந்த வீட்டின் மூலமாக அவருக்கு பெரிய ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் தயாராகும். என்னன்னு தான் எதனால செய்யறோம்? இந்த நல்ல எண்ணங்கள் எப்ப வரும்டா, எங்களோட தொடர்பு அல்லாஹோட சீராக இருக்கணும். அதே போல எதனால நாங்க செஞ்சுக்கணும், ஒரு விஷயத்துடைய நோக்கத்தை விளங்கிக்கணும். பர்பஸ். we have lost the purpose in the life. ஆக்கள் என்னண்டா, போன் வாங்குறது இல்லாட்டும் பர்பஸ் லாஸ்ட். எனக்கு போன் எடுத்தோம், போன் பர்பஸ் இஸ் லாஸ்ட். கேம் விளையாட போன் வாங்கல, புஸ்தகம் வாசிக்க போன் தேவையில்ல, போன் இன்னொருத்தரோட தொடர்பு கொள்ள. இப்ப என்ன நடந்துக்கின்றா, அவனோட முழு வாழ்க்கையும் போன் ஆயிட்டு. ஹோல் லைஃப் இஸ் போன். அவர் முழு உலகத்தையும் அதுக்குள்ள வச்சு கொண்டிருக்கிறார். இது நாங்க அல்லாஹ் எந்த நோக்கத்தினால எங்களுக்கு அந்த பர்பஸ், அந்த நோக்கத்தை நாங்க மறந்துடுக்கிறோம். திருமணம் முடிக்கிறோம், கணவன் மனைவி திருமணம் முடிக்கிறதுக்காக வேண்டி நோக்கத்தை மறந்துடுவானு. நாங்க திருமணம் முடிக்கிறோம், நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். என்ன சரி பிரச்சனைண்டா, மனைவியோட போயிட்டு போச்சு. இப்ப திருமணம் முடிச்சு இவருக்கு பிரச்சனை, இவர் வீட்டுக்கு வாராரு, நோனா இல்ல, நோனா வீட்டுக்கு வார நேரத்துல இவர் இல்ல, பிள்ளைகள் வார நேரத்துல வாப்பாவும் இல்ல, உம்மாவும் இல்ல. இது என்னத்துக்காக அப்ப திருமணம் முடிச்சீங்க? வீடு கட்டவில்லை ஒருத்தர் இருந்தாரு, அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யணும். நான் 3 வருஷமா தொடர்ந்து அவரை சந்திச்சேன். 3 வருஷமும் அவர் சொல்லுவாரு, ஹஜ்ரத் நான் வீடு கட்டி கொண்டிருக்கிறேன், துஆ செய்யுங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான், உங்களோட வீட்டுல பரக்கத் செய்வான். 2ஆம் வருஷமும் சந்திச்சேன், ஹஜ்ரத் நான் வீடு கட்டி கொண்டிருக்கிறேன், துஆ செய்யுங்க,
வீட்டு ஓப்பனிங்கு நீங்க தான் வரணும், அல்லாஹ் ரஹ்மத் செய்வான், பரக்கத் செய்வான். 3ஆம் வருஷமும் சந்திச்ச நேரம் இதே தான் சொன்னாரு. நான் யோசிச்சேன், அவர்கிட்ட கேட்டேன், மன்னிச்சுக்கோங்க, நீங்க வாழ்றதுக்கு வீடு கட்டுறீங்களா அல்லது வீடு கட்டுறதுக்கு வாழ்றீங்களான்னு கேட்டேன். வாழ்றதுக்கு வீடு கட்டுறீங்களா அல்லது வீடு கட்டுறதுக்காக நீ வாழ்றீங்களா? கெட்டி முடியக்குள்ள உங்களோட ஆயுள் முடிஞ்சுன்னு நீங்க போயிட்டுருவீங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். நம்ரூதுக்கு நடந்த விஷயம், சொர்க்கம் கெட்டினான். அவன் வாழ்றதுக்காக வேண்டி சொர்க்கம் கெட்டல, அவன் வாழ்ந்ததே சொர்க்கத்தை கெட்டதான் கெட்டினான். அல்லாஹ் நசீபாக்கல மௌத்தாயிட்டான். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். சிலர் இருக்கிறாங்க, அவங்களோட உஜாரான காலத்துல இதையும் எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இப்ப எல்லாம் இருக்குது, இப்ப வயசாயிட்டார், இப்ப அவருக்கு என்ஜாய் பண்ணல. இப்ப யோசிக்கிறேன் என்ன செய்யுதை வச்சுக்கொண்டு. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். அப்படி துனியாவுக்கு பின்னால போகக்கூடியவங்களா மாறக்கூடாது. எங்களோட பர்பஸ் எதனால நாங்க வாகனம் எடுக்கிறோம், எதுக்காக வேண்டி ஒரு இடத்துல பிரயாணிச்சு. இன்னும் இவங்க வாகனம் வாங்க என்னன்னா, இவர் வாகனத்துல ஸ்லேவ் ஆயிட்டார். இவர் எந்த நாளையும் எலும்பி காலையில சுபோக்கும் எலும்ப மாட்டாரு, வாகனத்தை கழுவு எலும்பி புனிஷ் பண்றாரு, அதை ஸ்ப்ரே பண்றாரு, மாஷா அல்லாஹ், அதை மாத்துறாரு, டெக்கரேட் பண்றாரு. அப்ப அவர்கிட்ட வாழ்க்கை என்னது? வாகனத்தை வாங்கினீங்க, அதுக்கா வாகனத்தை வாங்கினீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்கு எலும்புவாரு, ஆனா ஃபஜருக்கு எலும்ப மாட்டாரு. நாங்க ஒவ்வொன்றுடைய பர்பஸ், நோக்கத்தை விளங்கி கொள்ளணும். அது எப்ப எங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் என்றா, நாங்க அல்லாஹோட தொடர்பாக இருக்கணும், நல்ல மக்களோட தொடர்பாக இருக்கணும். அப்பதான் அல்லாஹ் எங்களுக்கு அந்த விளப்பத்தை தருவாங்க. நாங்க தொழில் சேரும் எதுக்காக? நீ வாழ்றதுக்காக. ஆனா எங்களோட முழு வாழ்க்கையும் தொழிலாதான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. இதை ஒவ்வொன்றையும் பேலன்ஸ் பண்ணுங்க. நிம்மதி, உங்களோட பணம் இருக்குது, மாஷா அல்லாஹ், செலவழிங்க. அல்லாஹுடைய தீனுக்கும் செலவழிங்க, குடும்பத்துக்கும் செலவழிங்க, பிள்ளைகளுக்கும் கொடுங்க. நீங்க பிள்ளைகள் குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய பணம் சதகா. நீங்க செலவழிங்க, அல்லாஹ் குறைக்கவே மாட்டான். அல்லாஹ் ஒரு சதமும் குறைக்க மாட்டான். இது அல்லாஹுடைய அல்லாஹுடைய தனிப்பட்ட ஒரு குதிரத், அல்லாஹுடைய தனிப்பட்ட ஒரு ரகசியம் தான். எந்த விஷயத்தை அதிகமா செலவழிக்கிறீங்களோ அல்லாஹ் அதுல பரக்கத் செய்வான். அல்லாஹ் அதுல பரக்கத் செய்வான். அதனால அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமதானுடைய நோக்கம் என்ன? அல்லாஹுடைய திருப்பொருத்தம். 2வது, எங்களோட குடும்ப உறவுகளை சீராய்க்கொள்றது. கணவன் மனைவியின் அடிப்படையில நாங்க எல்லாரும் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும். ஒருத்தரும் மன்னிப்பு கேளுங்க. நாங்க பெற்றார்கள் எல்லாரும் வாழ்ற நேரத்தில் எல்லாரும் யாரும் பெர்ஃபெக்ட் இல்லை. எனக்கு சொல்லலாம் நான் ஒரு பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட், உங்களுக்கு சொல்லலாம் பெர்ஃபெக்ட் மனைவி ஒன்று நான் இல்லை. நாங்க யாரும், எங்களால முடியாது, நாங்க மனிதர்கள், எங்களால முடியாது. ஆனா ஜனாசாவுடைய நேரத்துல நாங்க எல்லாரும் மையத்தை கொண்டாந்து அல்லாஹ் இடத்துல, அல்லாஹ் இந்த ஜனாசாவை மன்னின்னு சொல்றோம். ஆனா நாங்க அவரை மன்னிச்சில்லை. ஜனாசாவுடைய நோக்கமே, யா அல்லாஹ் நாங்க இவரை மன்னிச்சிட்டோம், யா அல்லாஹ் நாங்க இவரை மன்னிச்சிட்டோம், யா அல்லாஹ் இவர் நல்லவர், நாங்க எல்லாரும் சாட்சி சொல்றோம், யா அல்லாஹ் நீ இவரை மன்னி. அல்லாஹ் அக்பர். எத்தனை பேர் அந்த உணர்வோட ஜனாசா தொழுகை தொழுந்தாங்க. ஹம்பாந்தோட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். என்னோட மதரசால ஒரு புள்ள ஓதுறார். நான் நினைக்கிறேன் அவர் இப்போ ஒரு 18-19 ஜூஸ் பாடமாக்க இருப்பாரு. சின்ன வயசு பிள்ளை, உம்மா சின்ன வயசுல ஒரு நோயில வஃபாத்தாயிட்ட. மிச்சம் கால நோயாளியாக இருந்தா. அல்லாஹ்வுக்கு சொர்க்கத்தை நசீபாக்கணும், அவங்களோட பிள்ளைகள் அல்லாஹ் பாதுகாக்கணும். 3-4 பிள்ளைகள் இருக்குது. அப்போ இந்த ஆம்பளை பிள்ளை அவ்வளோ வயசும் இல்லை, 12 அல்லது 13 வயசு, அதுக்கு கீழே தான், 12 கீழே தான். ஜனாசா நாளை காலையில் அடக்கம் செய்து அந்திப்படம் அவர் உஸ்தாத்திட்ட வந்து, நான் கொழும்புல தான் இருந்தேன், அவர் உஸ்தாத் இடத்துல வந்து, உஸ்தாத் எனக்கு உம்மாட ஜனாசாவுக்கு ஓத வேண்டிய துவாவை சொல்லித்தாங்க, எனக்கு அந்த பாடமாக்கணும், அந்த நீண்ட துவாவை. அல்லாஹ் முழு இரவும் இந்த பிள்ளோட துவா என்னண்டா, தூங்காம உம்மாக்காக வேண்டி அந்த நீண்ட துவாவை நான் பாடமாக்கி உம்மாட ஜனாசால நான் தொழுவிச்சு உம்மாக்காக வேண்டி துவா கேட்கணும். எங்களை எத்தனை பேருக்கு பாடம் அந்த நீண்ட துவா, ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய நீண்ட துவா எத்தனை பேருக்கு பாடம்? நாங்க முயற்சியாவது செய்யறோமா? அதை நாங்க எடுக்கிறோமா? அதுக்கு பின்னால நான் காலையில ஜனாதாவுடைய தொழுகைக்கு எனக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சி, அப்ப சொன்னாங்க இந்த புள்ளதான் தொழுவிக்க போகுதுன்னு. அப்ப என்ன கொஞ்சம் சரியா தொழுவிப்பாரோ, சின்னால் 4 தக்பீரலை செய்யணும். எங்களை ஆக்களுக்கே ஒரு ஜனாதா வாராவ மறந்து, அதை இமாம் எந்த நாளும் சொல்லி கொடுக்கணும்.
4 தக்பீர் இருக்குது, இந்த தக்பீருக்கு பின்னால் இதை ஓதணும் சொல்லி கொடுக்கணும். நான் அப்போ கேட்டேன், நேலுமா என்னென்று கேட்குற நேரத்தில் அப்போ ஒரு உஸ்தாத் வந்து சொன்னார், இல்லை ஒரு ஃபுல் ட்ரைனிங், நேற்று இரவு ட்ரைனிங் வந்து உம்மாவுடைய ஜனாசாவை தொழிக்க. அல்லாஹ் அக்பர். அதனால் பயப்பட தேவையில்லை, அது கொடுங்க. ரைட், அனுப்பியாச்சு, சந்தோஷம். அந்த மஜ்மால் இந்த எல்லாரும் கண்ணீர் வடிக்கிறாங்க. ஏன் அவங்கள யோசனை நான் கேட்டேன், என்ன அழுந்தீங்கன்னு கேட்டேன். எங்களுக்கு இந்த வயசுல எங்களோட உம்மமார் மௌத்தார் நேரத்தில் நாங்கள் பெரியவங்க, ஆனால் நான் கூட என் உம்மோட ஜனாசா தொழிக்கல தெரியா. அந்த புள்ள நின்று கொண்டு முதலாவது தக்பீர், 2வது தக்பீர், 3வது தக்பீர்ல நீண்டமான துவாவை விம்பி அழுந்து அந்த புள்ள துவா கேட்குது. முழு மஜ்மாவும் அழுந்துச்சு. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் வாழ்க்கையுடைய நோக்கம். நீங்க வாழ்றீங்க, ஒரு நல்லொரு பிள்ளைய, ஒரு நல்லொரு மனிதனை உருவாக்கி மறந்தீங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, உங்களுக்கு கியாம நாள் வரைக்கும் 2 முறை தான் வாழ்றதுக்கு. இது ஒவ்வொரு தாய்மாரிடத்திலும் இது வர வேண்டும், ஒவ்வொரு தாய்மாரிடத்திலையும் வர வேண்டும். நாங்க வாழ வந்தவங்க அல்ல, மௌத்தாக வந்தவங்க. ஆனா நிம்மதியாக வாழுவோம், சந்தோஷமாக வாழுவோம், உலகத்தை நாங்க என்ஜாய் பண்ணுவோம் ஹலாலான முறையில அப்படின்னு சொல்லி வாழ வந்தவங்க அல்லன்னு சொல்லி உலகத்தட்டும் தூரமாகி காட்டுக்கு போய் டீக்க மாட்டோம். இது எல்லாத்தையும் செய்வோம். இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவோம். மௌத்துடைய சந்தர்ப்பம் வார நேரத்துல நாங்க ரெடியாக இருப்போம். யா அல்லாஹ், நாங்க தயார். எத்தனை பேர் இந்த மௌத்துடைய ஞாபகத்தை பிள்ளைகளுக்கு உண்டாக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு நாங்க உண்டாக்க வேண்டும். ஹஜ்ரத் முஃப்தி யூசுப் அல்லாஹ்வுடைய ஆயுள நீளமாக்கி வைக்கணும். ஒரு பயான்ல அம்பந்தொட்டைக்கு வந்தார் ஒரு ப்ரோக்ராமுக்கு. மாஷா அல்லாஹ், அங்குள்ள வாலிபர்கள் இதை நாங்க உற்சாகப்படுத்தணும். இங்க நான் காண்ற விஷயம் என்னென்றா, கொஞ்சம் தாடி பழுத்தவங்க தான் ஓடிக்கிறாங்க. மற்றவங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய ஒரு கேப் உண்டு. அவங்களையும் சேர்த்துக்கோங்க. உங்களோட பள்ளியுடைய கமிட்டியில அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுங்க. யூத் விங் ஒன்று உருவாக்குங்க. அவங்கள நீங்க ட்ரெயின் பண்ணணும். அவங்க தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். மஸ்ஜிதுடைய விடயங்கள், மற்ற விடயங்கள்ல பங்குதாரிகள் அவங்கள ஆக்கணும். அவங்களோட நீங்களும் வச்சு, நாங்க அவர் வாரல்ல, நாங்க பள்ளிக்கு வந்து வைக்கிறோம், அவரை கூட்டி வாங்க. அவங்க தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். டைம் வந்தா நிச்சயமாக இப்ப செய்வாங்க, கொஞ்சம் விளையாடுவாங்க, கூத்தா இருப்பாங்க, நோ ப்ராப்ளம். ஆனா இந்த பாடங்களை மறக்க மாட்டாங்க. இந்த பாடங்கள் ஒரு காலம் மறக்க மாட்டாங்க. 12 வாலிபர்களை ஒன்று சேர்ந்து என்கிட்ட படிச்சாங்க. இந்த வாலிபர்கள், நான் ஒரு நாள் ஈதுல் அல்ஹாவுடைய பெருநாள் இரவு ஒரு வாலிபர் கால் பண்ணி சொன்னா, ஹஜ்ரத், நாங்க இப்ப எல்லாம் ஜாப் செய்யறோம், இப்ப எல்லாரும் தொடர்பு இல்லை, என்ன சரி செய்யணும் எங்களோட ஊருக்கு, என்ன சரி செய்யணும் என்ற அடிப்படையில் 12 பேர் ஒன்று செய்தாங்க. அப்ப நான் அவங்களுக்கு சில புத்திமதிகளை சொல்லி, இது சில முதாக்கராக்களே எங்கட எப்படி இம்ப்ரூவ் பண்றது. மாஷா அல்லாஹ், நீங்க அழகா செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ், அழகான ஒரு பள்ளி, இன்ஷா அல்லாஹ் முழுலத்துக்கும் ஒரு முன்மாதிரியானது. ஜென்னாண்டே பேர் வச்சிருக்கிறீங்க. அல்லாஹ் இதை ஜென்னத்தாகவே ஆக்கி வைப்பான் இன்ஷா அல்லாஹ். இங்க வரக்கூடிய ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் சொர்க்கவாசி அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. ஒரு காஃபிரா வந்தாலும் ஈமான பெற்றுக்கொள்ள போகக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹ் இதில் உண்டாக்குவானாக. அதனால அதுக்குரிய முயற்சி நாங்க செய்யணும், துவா செய்யணும், அந்த எண்ணமும் இருக்கணும். அதுக்கு எங்கள்கிட்ட ஒரு திட்டம் ஒன்று இருக்கும், ஒரு பிளான் ஒன்று இருக்கும். அதை அடைய ஒரு பிரச்சனை வந்ததுக்கு பின்னால இப்ப நாங்க என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்காம அதுக்கு ஒரு திட்டம். அல்ஹம்துலில்லாஹ், அதிகமான ஹாஃபிகள் உருவாக்கு. மாஷா அல்லாஹ், இந்த நாட்டுக்கு வந்து சூழல் மோசம், ஆனா அவங்களுடைய தியாகம், உங்களோட எண்ணம், மாஷா அல்லாஹ், எங்களோட சமுதாயத்துல நிறைய ஹாஃபிகள் இருக்கிறாங்க. ஆனா கவலை என்னண்டா, ஹாஃபிகள் ஆயிட்டாங்க, இப்ப அந்த குரானை பாதுகாக்கிறாங்களா, அந்த சூழல்ல இருக்கிறாங்களா, குரான் மீது அவன் அன்பு வச்சிருக்கிறாங்களா, குரான் அன்பு வச்சிருக்கிறாங்களா, தனிமையாக குரான் ஓதுறாங்களா, இரவுல நின்று குரான் ஓதுறாங்களா, அல்லது ரமலான் மாசம் வார நேரத்துல மட்டும்தான் அவங்களுக்கு குரான் ஞாபகம் வருதா, குரானுடைய வாழ்க்கை அவங்க வாழ்றாங்களா? இதுக்குரிய சூழல் நாங்க உருவாக்கணும். இதுக்குரிய சூழல் நீங்க என்ன நிலைமையில் இருந்தாலும் முஸ்லிம் என்றத்துல எங்கட பிள்ளைகள் எந்த விதவும் எந்த வெக்கம் இல்லாம சொல்லணும், நான் ஒரு முஸ்லிம், யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன். அல்லாஹ் அக்பர். நான் ஒரு முஸ்லிம், பொய் சொல்ல மாட்டேன். நான் ஒரு முஸ்லிம், பெரியவங்களுக்கு மதிப்பேன். அல்லாஹ் அக்பர். அதுதான் நாங்க முன்வைக்கணும். அது மக்களுக்கு ஹிதாயத்தா மாறும். இப்ப இந்த வாலிபர்கள் தொடர்ந்து ஒரு 6-7 மாசமாக ஒவ்வொரு மாதம் நான் சொன்ன ஒன்றும் பெருசா ஒன்றும் செய்யவானம், உங்களோட வாலிபர்கள் ஒன்று சேருங்க. ஒவ்வொரு மாசம் ஒன்று சேர்த்து ஒவ்வொரு மாசமும் நான் முதாக்கரா செய்வேன். ஒவ்வொரு தலைப்பில் எடுத்து அவங்களோட தனிமையான முறையில், ஏன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் அவங்களோட பாஷையில அவங்களோட பாணியில பேசணும், அவங்களோட பாஷையில பேசணும். நிறைய ப்ராப்ளங்கள் அவங்கள்ட்ட இருக்கும்.
ஏன்னா மனித பிள்ளைகள் அடிப்பான அந்த வாலிப காலம் அப்படித்தான். டெம்டேஷன், என்ன இதை செய்யணும் அதை செய்யணும், டிசிஷன் பண்ண எடுக்க யாரும் இல்ல, பெற்றாரோட பேச பயம். அப்ப அவங்க நண்பர் மாட்ட தான் போயிட்டு உபதேசம் கேட்பாங்க. அவங்க தவறான என்ன புத்திமதியை சொன்னாங்கண்டா ஹோல் லைஃப் ரிக்ரெட். அல்லாஹ் பாதுகாக்கும். ஒரு வாலிபரை நான் சந்திச்சேன். அவர் வாலிபர் அல்ல, இப்ப பெரிய ஆளா இருக்கிறார். அவர் ஒரு பயானுக்கு பின்னால வந்து அழுகுறாரு ரூம்ல பின்னால. நான் கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு செஞ்சேன். என்னண்டா அவர் சொன்னாரு, என் லைஃப்ல நான் ஒரு மிஸ்டேக் செஞ்சேன், அதனால நான் இன்னும் கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறேன். ஒன் மிஸ்டேக் என்னன்னு கேட்டேன். எனக்கு லைஃப் பார்ட்னர் நான் செலக்ட் பண்ற நேரத்துல நான் என் இச்சைக்கு ஆசைக்கு இடம் கொடுத்தேன். என் பிள்ளைகள் எல்லாம் சர்ச்சுக்கு போறாங்க. அவர் ஜும்மாக்கு பள்ளிக்கு வராரு, ஆனா பிள்ளைகள் சர்ச்சுக்கு போறாங்க. கண்ணீர் வடிக்கிறாரு. நான் இஸ்லாத்துக்கு எடுத்து தான் முடிச்சேன், ஆனா லைஃப் ஒர்க் அவுட் ஆகல. 3 பிள்ளல். இது இங்க அல்ல, இது இலங்கையில, ஸ்ரீலங்கால இஸ்லாமிக் என்வாயரன்மெண்ட், 2500 மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், உலமாக்கள் காலுக்கும் கைக்கும் மாஷா அல்லாஹ். இங்க போனாலும் பயான், சிங்களத்து வேணுமா பயான், தமிழ்ல வேணும்டா பயான், இங்கிலீஷ்ல வேணும்டா பயான். மாஷா அல்லாஹ் இஸ்லாமிய சூழல் இருக்கக்கூடிய இடத்துல இதாயினத்துக்கு பின்னால அவ அப்படி இருக்கிறா. கோர்ட் கேஸ் என்னண்டா அவட்ட தான் புள்ள இருக்கணும், அவ கேஸை வெத்துட்டார். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பொதுவாக இந்த உலகத்துல எல்லாம் பாதுகாக்கணும். பொதுவாக உலகத்துல இப்படியான ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்கண்டா பெண்களுடைய உரிமையின் அடிப்படையில எல்லாம் பாதுகாக்கணும். பெண்களுடைய உரிமையின் அடிப்படையில் பெண்களுக்கு ஃபேவரிங் கூட. உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த யாப் அப்படித்தான் இருக்குது. ஆனா பெண்கள் இன்னும் சொல்றாங்க அவங்க கஷ்டத்துல இருப்பாங்க, சொல்லிக்கொண்டேதான் இருப்பாங்க. ஆனா மாஷா அல்லாஹ் எங்கட பெண்கள் அப்படி இல்லை, வீட்டுல இருக்கிறாங்க, எங்களுக்காக வேண்டி ஆக்குறாங்க, எல்லாம் செய்யறாங்க. மாஷா அல்லாஹ் இன்னும் அவங்க குறை சொல்ல மாட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்வான். இன்ஷா அல்லாஹ் அவங்கள போல பெண்கள் இருக்கிறதுனால தான் இப்படி அழகான வாலிபர்கள் அல்லாஹ், நல்ல பிள்ளைகள் அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் எங்கட தாய்மார்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இவர் கண்ணீர் வடிக்கிறாரு, சொல்ற துவா செய்யுங்க, என்ன பிள்ளைல அவங்கள போயிட்டு சந்திக்க வைக்கணும், அட்ரஸ் இருந்தார். அவரை போயிட்டு இனியும் ஒரு ப்ராப்ளம் வச்சு இவர் எங்கட பிள்ளையோட வாழ்க்கைக்கு த்ரெட்டுன்னு போலீஸ்ல கேஸ் போட்டி. இவருக்கு சரியான, இவர் போனா ஒரு பிள்ளைல காண்ற நேரத்தில் இவருக்கு ஆத்திரம். அந்த நேரத்தில் இவர் கொஞ்சம் உரமா நடந்துக்கிறோம், கொஞ்சம் அந்த ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியா. ஒரு தடவை சந்திக்கிற நேரத்தில் இவர் கொஞ்சம் உரமா பேசிக்கிறார், அப்படி இப்படி பேசிக்கிறார். அப்புறம் பிள்ளை அப்செட். இப்ப அவர் பிள்ளைகளுக்கு ஒரு த்ரெட்டுன்னு சொல்லி கேஸும் போட்டு இருக்கிறாங்க, கவலைப்பட்டார். அதனால அந்த வாலிப காலத்துல நீங்க அவங்கள மானிட்டர் பண்ணி அந்த டிசிஷன் எடுக்கிற நேரத்துல, அந்த தீர்ப்பு எடுக்கிற நேரத்துல அவங்களுக்கு ஒழுங்கான புத்திமதி கிடைக்கல, ஷைத்தானுடைய ஊசலாட்டம் முழு வாழ்க்கையும் முடிஞ்சு. அவர் சொல்றாரு, நான் இந்த டிசிஷன் எடுத்ததுனால என் குடும்பம் என்னைய பிரிச்சு வச்சுது, இப்ப எனக்கு குடும்பமும் இல்லை, என் பிள்ளைகளும் இல்லை. இந்த நிலை அழுகுறாரு. அவர் சொல்றாரு, நான் மௌத்தாக முன்னால எங்களோட பிள்ளைகள் மஸ்ஜிதுக்கு வரணும், தொழணும், அதுக்கு பிறகு மௌத்தாகணும். அப்படிலாண்டா எனக்கு கபூர்லேயும் எனக்கு ஈடேற்றம் இல்லை. இவ்வளவு கவலை அல்லாஹ் பாதுகாக்கணும். அவருடைய கவலைகள் அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொண்டு அவங்களோட பிள்ளைகளுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும். ஒவ்வொருத்தர் நாங்கள் விலையும் கொள்ளணும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால இந்த வாலிபர்கள் நான் சொல்ல வாருண்டா அவங்கள உற்சாகப்படுத்தணும். மாஷா அல்லாஹ் 12 பேர்ல இருந்து ஆரம்பிச்சது 7 மாசமாக 108 வாலிபர்கள் அந்த இதுல மெம்பர் ஆகினா. 108 பேர் மெம்பர் ஆகி இப்ப அவங்களுக்கு என்ன வேண்டும், ஹதரத் நாங்க உத்தரக்கணும், அந்த நல்ல ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்யணும் அப்படின்னு தொடர்ச்சியாக. அப்ப அதுக்கு பின்னால எல்லாரும் மஷூரா பண்ணி ஹதரத் முஃப்தி யூசுப் எடுப்போம்னு சொல்லி ஹம்பன் தொட்டிக்கு மஷூரா பண்ணி எடுத்தோம். இந்த நோம்புக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் ஹதரத் அவங்க வந்தாங்க. அங்க வந்த நேரத்தில் நான் சொன்னேன், ரைட் இப்படி தாண்டு. அந்த பிள்ளைகள் எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சாங்கண்டா, சுன்னரு ஊரு தான், பெரிய பணக்காரர்கள் அல்ல. அவங்க ஊர் இடத்துலயும் அங்க இங்க எல்லாம் கலெக்ஷன் போயிட்டு ஒரு 70,000 ஒன்று சேர்த்தாங்க. வரக்கூடிய எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சிற்றுண்டு கொடுக்கணும், வார ஹதரத்தை நல்லா கவனிக்கணும், அவருடைய வாகனத்துடைய செலவுகளை கொடுக்கணும் என்று ஒரு 70,000 சேர்த்தாங்க. எனக்கும் தெரியும், நான் கொஞ்சம் எப்பயும் கண்டாக்ட்ல இருந்தேன். அந்த இரவு நாளைக்கு ப்ரோக்ராம், அந்த இரவு ஹம்பாந்தோட்ட டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா இடத்துக்கும் போயிட்டு வீடு வீடா போயிட்டு லீஃப்லெட் கொடுத்துருக்கிறாங்க. வீடு வீடா போயிட்டு லீஃப்லெட் கொடுத்துருக்கிறாங்க. முக்கியமான ஹதரத் வாராங்க பயானுக்கு, நீங்க வாங்கண்டு. அவங்க எதிர்பார்த்தாங்க ஒரு 1500 பேர் தான் வருவாங்கண்டு. 1500 பேருக்கு தான் சாப்பாடு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அன்றைக்கு டேர்ன் அவுட் வந்து 3000+. அந்த மஸ்ஜித் அப்படி நிறைஞ்சிருந்துச்சு. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த வாலிபர்களை உற்சாகப்படுத்துறது மூலமாக ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கலாம்.
அவங்கள அதுக்கு பின்னால் சரியான கவலை என்னண்டா, அவங்களுக்கு கொண்டது போதாம போச்சு, அதுக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்ன சொன்னேன், நீங்க கவலைப்படாதீங்க, உங்களோட கையில் இல்ல, இப்ப போயிட்டு எங்கேயும் வாங்கவும் மேலா, இருக்கிறத கொடுங்க, மன்னிப்பு கேளுங்க போறவங்ககிட்ட. அல்ஹம்துலில்லாஹ் அழகான நிகழ்ச்சி ஆரம்பிச்சு. இந்த நிகழ்ச்சி செய்யறது கட்டித்தனம் அல்ல. நான் என்ன சொல்ல வாரேன்டா, இவங்களை நாங்க வழிகாட்டுறோம், இவங்களை அந்த சூட்ல நாங்க வச்சு கொள்ளணும். ஏன், அது ஒரு மிக முக்கியமான ஒரு காலமாக இருக்கு. அதனால எங்களுடைய இப்ப ரமதானுடைய மாதம் வருது, எங்களோட உறவுகள் சீராக இருக்குதா இதை நாங்க பார்க்கணும். 2வது நோக்கம், எங்களோட அமல்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம், அமல்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மாதம். இதுல நாங்க அமல்களை பெருக்கக்கூடிய அமல்களை செஞ்சிருக்கிறோமா? எவ்வளவு சதக்கா கொடுத்தோம்? ₹1 கொடுத்தா அல்லாஹ் அதை பல மடங்கான சதக்காவுடைய நன்மை. அதுல $1 தான் கொடுக்குறீங்க, அந்த $1 அல்லாஹ் $70 $100 நன்மை, அதை விட அதிகமான நன்மை உங்களோட நியத்தின் அடிப்படையில. ஒரு ரக்காத் தான் தொழுறீங்க, எவ்வளவு கூலி? ஃபர்லான தொழுக 70 ஃபர்லுடைய தொழுக நன்மை. குர்ஆன் ஓதுறீங்க, அப்ப இந்த நன்மைகளை பெருக்கக்கூடிய எந்த முறையை செஞ்சிருக்கு? அல்லாஹ் எனக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில தொடர்பு சீராக இருக்குதா? 2வது, எனக்கும் என்ற உற்றார் உறவினருக்கு மத்தியில தொடர்பு சீராக இருக்குதா? 3வது, இந்த நன்மைகளை பிறக்க கொள்ளக்கூடிய அமல்களை நாங்க எவ்வளவு செஞ்சிருக்கிறேன்? 4வது, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். கடைசியாக ஈதுல் ஃபித்ர் இருக்குதே, அல்லாஹ்வை நன்றி செலுத்தக்கூடிய நாள். இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவுடைய ஈதுடைய குத்பால நான் அதனுடைய விளக்கங்கள் அழகான முறையில் இன்ஷா அல்லாஹ் நான் முயற்சி செய்வேன் முன்வைக்க. அதுதான் அல்லாஹ்வை நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மாதம். அல்லாஹ் குர்ஆனை தந்திருக்கிறான், அதுக்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆனையும் இஸ்லாத்தையும் தந்திருக்கிறான், அல்லாஹ்வுக்கு நாங்கள் எவ்வளவு நன்றி செலுத்தணும். குறைஞ்ச ஈமானோட, கடுவளவுதான் ஈமான் அவருக்கு இருக்குது, மௌத்தாகினா அவருக்கு அல்லாஹ் எந்த ஒரு நலவையும் செஞ்சில்ல, எந்த ஒரு நன்மையும் செஞ்சில்ல, அந்த கொஞ்சம் ஈமானோட மௌத்தாகிறாரு. அவர் செஞ்ச பாவங்களுக்கு நரகத்துக்கு போனாலும் எப்பயாவது ஒரு காலம் சொர்க்கத்துக்கு போவாரு. அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சொர்க்கத்துடைய சைஸ் இந்த உலகத்தை விட 11 மடங்கு பெருசு. உலகத்தை விட 11 மடங்கு பெருசு. இதனுடைய அழகான ஒரு விளக்கத்தை நான் இன்றைக்கு அந்திப்பட பயான்ல இங்கிலீஷ்ல கொடுத்தேன். நான் நினைக்கிறேன் உங்களோட வெப்சைட்ல இருக்கும், அதை நீங்க கொஞ்சம் கேளுங்க. அதுல ஒரு பெரிய ஒரு படிப்பின இருக்குது, 11 மடங்கு பெரிய சொர்க்கம். அப்ப நாங்க எவ்வளவு அமல் செய்யறோம், அல்லாஹ்வை திருப்புறத்து நாடுறோம், அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய சொர்க்கத்துடைய சைஸ். அதனால அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ் இந்த விடயத்தை விரும்புகிறோம். இங்க ஒரு அழகான ஒரு மெசேஜ். நான் இன்றைக்கு பல மஸ்ஜிதுகளுக்கு போனேன். இஸ்லாமிய அந்த உணர்வு, இஸ்லாமிய ஃபீலிங், அந்த இஸ்லாமிய அந்த சகோதரத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு என்வாயரன்மெண்ட். You see people from different nationality, different color, they speak different language, they all pray little bit different from each other, but they all stand behind one imam. What a beautiful atmosphere. What a beautiful atmosphere. You see them all standing. Just I remember the brotherhood that Rasul sallallahu alaihi wasallam created in time, in Makkah and Medina. Sahabas from different part of the world, Abyssinians, Africans, Allahu Akbar, from Persia and Arabs from different parts, from different tribes. They were all gathered in one place. Allahu Akbar, they all said, we ati'u Allah wa ati'u Rasul. Ya Allah, we'll obey you, we'll obey the Rasul, and we'll obey our leader. Allahu Akbar. This is a good lesson, Down there in Sri Lanka, we have to express this. Down there in Sri Lanka, we don't see this. A man just walk in, he pray a little bit different, we make a big issue. We make a big issue. It's actually, it's like between death and, life and death. I see people here very tolerant. We have to share this. Alhamdulillah. This is the impact of the environment. The environment is so that you have got that impact, within yourself. So that we have to create this. We have to share this. You go down and you go down to Sri Lanka once a year. Hey, you guys don't have to live there. I can't stay here. Now you come back. You came from there. You belong to them. You have to try and make some changes. Think about it, Pray for them, you're having, mashallah, very nice, they obey the traffic rule, all this. These are good, positive things. When a great scholar, he traveled all over, I think his name is Ibn Battuta. When he traveled all over, okay, sorry, I'm going on in English, sorry. அவர் முழு உலகத்தை சுத்துற நேரத்துல வெஸ்டர்ன் பகுதியை அந்த பகுதியை அவர் போயிட்டு பார்க்குற நேரத்துல
அவர் பார்த்தாரு, அரபு உலகத்துக்கு போனாரு, அதே போல ஈஸ்டர்ன் பகுதியை போனாரு. அவர் சொன்னாரு, இந்த பகுதியில வெஸ்டர்ன் பகுதியில நான் இஸ்லாத்தை கண்டேன், முஸ்லிம்களை காணல. இஸ்லாமிய சமூக வாழ்க்கையை கண்டேன். யாரையும் இன்னொருத்தருக்கு இஸ்லாம் லா தரர வலா திரார ஒரு வார்த்தையாவது மூலமாக அவங்களோட பேச்சு அண்டை வீட்டாருக்கு சத்தம் கூடியாக இருந்தா நீங்க பாவம் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். நீங்க ஆக்குற சாப்பாடு பக்கத்து வீட்டுக்கு வாசம் போது நீங்க ஷேர் பண்ணல, நீங்க பாவம் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. இஸ்லாத்தை கண்டேன், முஸ்லிம்களை காணல. ஆனா இங்க அரபு உலகத்துல முஸ்லிம்களை கண்டேன், இஸ்லாத்தை காணல. these people Allah அவங்களுக்கு எல்லா விஷயங்கள் எடுத்திருக்கிறாங்க. ஈமான் அல்லாஹ் நசீபாக்கணும், ஈமானோட அவங்க மௌத்தாகணும். இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமிய நல்ல உணர்வுகள் வருது. அல்லாஹ் எங்களை இங்க அனுப்பி வைத்திருக்கிறான். அந்த உணர்வுள்ள அந்த இஸ்லாமிய நல்ல அஹ்லாக், இஸ்லாமிய அந்த சமூக வாழ்க்கை, இஸ்லாமிய அந்த சோஷியல் லைஃபோட உண்மையான முஸ்லிம்களாக நாங்க வாழணும் என்ற அடிப்படை. அதனால அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை இரவு 27வது இரவு அதிகமான சந்தர்ப்பங்கள் இருக்கு லைலத்துல் கதருடைய இரவாக இருக்க. ஆனா கடைசி 10 அனைத்திலும் லைலத்துல் கதரை தேடும் 10 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால யாரையும் விட்டுடாதீங்க. எல்லாருக்கும் நீங்க நான் என்னத்தை சொல்றேன்டா, யாரையும் எல்லாரும் கொஞ்சமாவது அவர் ஒரு தௌபா செஞ்சுட்டு போயிட்டு அல்லாஹ் பெரிய ஒரு நசீப். நேற்று yesterday I was speaking to this brother from Pakistan. அவரை பேசிக்கொண்டே இருக்கிறேன். அவர் சொன்னாரு, அல்லாஹ் அவருடைய குடும்பத்தாரல் நோயாளிகளா இருக்கிறாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு ஷிஃபாவை கொடுக்கணும், சொர்க்கத்துல பெரிய அந்தஸ்தை கொடுக்கணும். அவர் சொன்னாரு, கொழும்புலையும் ஸ்ரீலங்காலையும் கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்க இப்ப புதுசாக ஒரு ப்ரோக்ராம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. என்னண்டா மாசத்து ஒருக்க அல்லது ஒரு கிழமை 2 கிழமைக்கு ஒருக்க உலமாக்கள் அல்லது அவங்களோட மத குருமார் அவங்களுக்கு சில ஹோப்பல் கொடுக்கும். ஏன்னா அவங்க அப்படி சைக்கலாஜிக்கலி டவுன், எதுவும் என்ன செய்யணும் என்ன ஒன்றும் இல்ல வாழ்க்கையில கவலை, அதனால மிச்ச நோயாயிருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆலிம் போயிட்டாங்க. அவர் என்னத்தை பேசினாருண்டா, இந்த உலகத்துல படக்கூடிய கஷ்டங்களுக்கு சின்ன சின்ன சிரமங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல பெரிய அந்தஸ்து வச்சிருக்கிறான். உங்களோட பாவங்கள் மன்னிக்கிறான், உங்களை பரிசுத்தப்படுத்துறான். அல்லாஹ் விரும்புறான் நீங்க பரிசுத்தம் அடைஞ்சு அல்லாவை அடையணும் என்ற அல்லாவை சந்திக்கணும் என்றனால இப்படி இந்த விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறார். சொர்க்கத்துடைய அலங்காரத்தை சொல்றாரு. இந்த உலக வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நாங்க மௌத்தாகணும், அதுக்கு ஒரு ஹோப். இதுதான் முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிட். இதை சொல்லி கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு சகோதரர் அப்படி பெட்ல இருக்கிறாரு, அல்லாஹ் அக்பர்னு சொல்றாரு, அப்படி மௌத்தார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எங்கட மௌத்துல அந்த உணர்வுகளோட அந்த சொர்க்கத்தை பார்த்தவர்களா அல்லாஹ் எங்களுக்கு மௌத்து நசீபாக்கணும். அண்மையில ஒரு இமாம், அல்லாஹ் இப்படியான மௌத்த எங்கட இமாம்களுக்கு, உலமாக்களுக்கு, நாதாக்களுக்கு அனைவருக்கும் நசீபாக்கணும். மிம்பர்ல இருக்கிறாரு, அவர் ஹுத்பா செய்யறாரு. ஹுத்பா மிகவும் உறுதியாக ஹுத்பா செஞ்சு கீழே இறங்குறாரு. சொல்றாரு, நீங்க சஃப சீராக்கிக்கோங்கன்னு சொல்றாரு. அப்படி புழுறார், மௌத்தார். அல்லாஹ் எங்களுக்கு இப்படி நல்ல மௌத்துகளை நசீபாக்கணும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் என்னத்தை சொல்ல வாரண்டா, எங்களுடைய உலகத்துடைய வாழ்க்கை நாங்க எல்லாருக்கும் யாருக்காவது ஒரு சான்ஸ். நான் பேர்வல்ல ஒரு பள்ளி, மரதான பள்ளின்னு போனேன் ஜும்மாவுக்கு. மிச்சம் கரைச்சல் படிச்சு ஜும்மாவை கூப்பிட்ட நேரத்துல ஒரு குடும்பத்துல பால் சாப்பாடு கூட்டி போனாங்க. அங்க போன நேரத்துல சம்பவம் சொன்னாங்க, ஒரு மனிதர் இருந்தார் இங்க, அவரை பத்தி யாரு சொன்னாலும் எல்லாரும் பயம். அவ்வளவுக்கு மோசமான ஜெயிலுண்டா அவருக்கு வீட்டு போல போயிட்டு வந்துக்கிறார், வாரார் போறாரு. ஆனா தொடர்ச்சியாக எங்களோட சகோதரர்கள் தாவத்தை கொடுத்து ஒரு நாள் அவர் முடிவு செஞ்சாராம், ரைட் நான் வரப்போறேன்னு சொல்லி. அப்படி அல்லாஹ்வுடைய பாதையில கொஞ்ச நாள் 3 நாள் பேட்டிக்கிறாரு. தொடர்ந்து அவர் தொழுந்து கொண்டு இருந்திருக்கிறாரு. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு நாள் வந்தாரு, அசருடைய தொழுகையை தொழுந்தாரு, வீட்டுக்கு போனார், மௌத்தாயிட்டார். அல்லாஹ் அந்த கடைசி முடிவை தான் நல்லா பார்க்கிறார். அதனால யாருக்கு இந்த நல்ல நசீப் கிடைக்குமோ தெரியா, அதுக்கு காரியங்களாக நாங்க இருந்தோம்டா அல்லாஹ் எங்களுக்கும் அதை விட சிறந்த மௌத்து தருவான். அதனால நாளையுடைய இரவு, நாளைக்கு மட்டும் இல்ல, இரவுல நீங்க எல்லாருக்கும் SMS இமெயில் அனுப்புறது லேசி, போன் கால் பண்றது லேசி, அதை நீங்க செய்யுங்க. அதே போல உங்களுக்கு தெரியும் சிலாக்கள் போன் கால் பண்ணா, ஓ எஸ் அல்காம்னு போடுவாங்க. நீங்க வீட்டுக்கு போயிட்டு இன்வைட் பண்ணீங்கடா, அவங்க இவ்வளவு தூரம் எனக்கு வந்து கூப்பிட்டாருன்னு சொல்லி அவங்க அதை ரெஸ்பெக்ட் பண்ணி வருவாங்க. அதனால வாலிபர்களை பாவிச்சு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் இந்த மஸ்ஜித் நிரம்பிருக்கணும், இந்த மஸ்ஜித் இடம் போதாம இருக்கணும். நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யணும். யா அல்லாஹ் எங்களை மன்னி, யா அல்லாஹ் எங்க நாட்டுடைய நிலைமைகளை சீராக்கி, யா அல்லாஹ் இந்த நாட்டுல எங்களை நீ நிம்மதியா வாழ வச்சிருக்கிறாய்,
எங்கட முஸ்லீம்கள் எங்கட குடும்பத்தார்கள் இலங்கையில வாழ்றாங்க, அவங்களே நீ நிம்மதியா வாழவை. அதே போல ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இப்படியான பல நாட்டுள்ள மக்கள் இங்க வந்திருக்கிறாங்க. அவங்க நாட்டுகள்ல பிரச்சனைகள், பங்களாதேஷ் மக்கள் வந்திருக்கிறாங்க, அங்க நாட்டுல பிரச்சனை. அவங்க எல்லாருக்கும் அல்லாஹ் ஒரு நல்ல நிலைமையை உண்டாக்க வேண்டும் என்று நாங்க அல்லாஹ் இடத்துல நாளைக்கு பிரார்த்திப்போம். இன்றைக்கும் தனிமையான முறையில பிரார்த்திப்போம். ஒன்றா செய்ய அந்த முயற்சி நீங்க ஒவ்வொருத்தரும் செய்யுங்க. வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அவன் விரும்பக்கூடிய முறையில் வாழ்ந்து அவன் விரும்பக்கூடிய முறையில் அல்லாஹ் நமக்கு மௌத்தை நசீபாக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். சுப்ஹானல்லாஹ்.